அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல். குறள் 511. நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மையான் ஆளப்படும். விளக்கம். நன்மை எது தீமை எது என ஆராய்ந்து அறிந்து நற்செயலில் மட்டுமே நாட்டம் கொண்டவர்கள் எப்பணினை ஆற்றிடவும் தகுதி பெற்றவராவார்கள். குறள் 512. வாரி பெருக்கி வளம்பட துற்றவை ஆராய்வான் செய்க வினை. விளக்கம். வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறனுடையவன். குறள் 513. அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு. விளக்கம். அன்பு, அறிவு, செயலாற்றும் திறமை, பேராசைப்படாத குணம் ஆகிய 4 பண்புகளையும் நிலையாக பெற்றிருப்பவரை தேர்வு செய்வதே நலம். குறள் 514. ஏனைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர். விளக்கம். எவ்வளவுதான் வழிமுறைகளை ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்தெடுத்தாலும் செயல்படும் பொழுது வேறுபடுகிறவர்கள் பலர் இருப்பர். குறள் 515. அறிந்தாற்றிச் செய்கிற்பார் கல்லால் வினைதான் சிறந்தான் என்றே வற்பாரென்று. விளக்கம். ஆய்ந்தறிந்து செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்களே அல்லாமல் வேறொருவரை சிறந்தவர் என கருதி ஒரு செயலில் ஈடுபடுத்தக்கூடாது. குறள் 516. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடெய்த உணர்ந்து செயல். விளக்கம். செயலாற்ற வல்லவனை தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்து காலமுணர்ந்து அதனை செயல்படுத்த வேண்டும். குறள் 517. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். விளக்கம். ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். குறள் 518. வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல். விளக்கம். ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்த செயலில் ஈடுபடுத்த வேண்டும். குறள் 519. வினைக்கண் வினையுடையான் கேண்மையே வேறாக நினைப்பானை நீங்குந்திரு. விளக்கம். எடுத்த காரியத்தை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவரின் உறவை தவறாக எண்ணுபவரை விட்டு பெருமை அகன்றுவிடும். குறள் 520. நாடோறு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதுலகு. விளக்கம். உழைப்போர் உள்ளம் வாடாமல் இருக்கும் முறையில் உலகின் செழிப்பும் வாடாமல் இருக்கும். எனவே உழைப்போர் நிலையை ஒவ்வொரு நாளும் அரசினர் ஆய்ந்தறிந்து ஆவண செய்ய வேண்டும்.